அனைவருக்கும் வணக்கம். பாலமந்தரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட டிசம்பர் மாத பதிப்போட ஆடியோ மற்றும் வீடியோ பதிவு இது. போன மாதம் பாலமந்தரில் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாலமந்தரோட முன்னாள் தலைவரான திரு எஸ் கோவிந்த் சுவாமிநாதன் அவர்களோட நினைவாக சட்ட கல்வி தினம் அப்படின்றது நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பாலமந்தரில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான திரு என் ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக்கிட்டாங்க. படிப்பில் கவனம் செலுத்தி கடினமாக உழைச்சா யார் வேணும்னாலும் வெற்றிகரமான வழக்கறிஞராக முடியும்னு அவங்க குறிப்பிட்டாங்க. பாலமந்தர் ஸ்கூலில் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பல வேடிக்கையான நிகழ்ச்சிகள் இருந்ததுனால எல்லா குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சது. நவம்பர் 23ஆம் தேதி ஆல் ஃபெய்த் ப்ரேயர் அப்படின்னு சொல்லப்படுற சர்வ தர்ம பிரார்த்தனை பாலமந்தரில் கொண்டாடப்பட்டது. இது மூலமாக மத சார்பின்மையும் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கணுன்ற கருத்தும் ரொம்ப ஆழமாக குழந்தைங்க மனதில் பதியும். இப்போ நம்ம கின்ஷிப் கேர் ப்ரோக்ராம் பற்றின விவரங்களை பார்க்கலாம். நவம்பர் 2024 முடிவில் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மையத்தில் 831 குடும்பங்களை சேர்ந்த 1452 குழந்தைங்க கின்ஷிப் கேர் திட்டத்து மூலமாக பயனடைகிறாங்க. இப்போ உங்களுக்காக பணியாற்ற ஒரு சமூக பணியாளரான செல்வி வானதி சாமிநாதன் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாமக்கல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவங்க ஜனவரி மாதம் 2024 இருந்து நம்ம பாலமந்தர் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து வேலை செய்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே சமூக பணியில் ரொம்ப ஆர்வம் கொண்ட இவங்க இப்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 53 குடும்பங்களை சேர்ந்த 91 குழந்தைங்களை நம்ம கின்ஷிப் கேர் மூலமாக கவனிச்சுட்டு வராங்க. இப்போது கோயம்புத்தூரில் நடந்த கின்ஷிப் கேர் நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் இணைஞ்சு கின்ஷிப் கேர் நிகழ்ச்சியானது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 75 குடும்பங்களை சேர்ந்த 214 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாவட்டங்களில் நடக்கிற முதல் நிகழ்ச்சி இது அப்படிங்கிறதுனால நம்ம கின்ஷிப் கேர் குடும்பங்களில் இருக்கிற எல்லாரும் பாலமந்தர் உறுப்பினர்களை ரொம்ப சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் சந்திச்சாங்க. சிவாஞ்சலி மருத்துவமனையிலிருந்து குழந்தைகள் நல மருத்துவரான டாக்டர் புவனேஸ்வரி அவங்க சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. ஆரோக்கியமான உணவுன்றது குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்றதை பற்றி பல தகவல்கள் அவங்க சொன்னாங்க. அடுத்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் கார்னர் பற்றி பார்க்கலாம். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு விளையாட்டுன்றது ரொம்ப முக்கியமானது. அவங்க விளையாடுறதுக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கறது ஆரோக்கியமான உணவு. ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது விலை உயர்ந்த பொருட்களை வச்சு தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. விலை மலிவாக நமக்கு ஈஸியாக கிடைக்கிற காய்கறிகளில் பழங்களில் கூட வைட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்துக்கள் நிறைய இருக்குது. இது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுக்கும் அவங்களோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். குழந்தைங்களோட தினசரி உணவில் புரத சத்து மிக்க தானியங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் கண்டிப்பாக சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க போதுமான அளவு தண்ணீரும் குடிக்கணும். பெற்றோர்களான நம்ம சத்தான உணவை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கலாம். ஆரோக்கியமற்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் ஊட்டச்சத்தோட முக்கியத்துவத்தை பற்றியும் நமக்கு சாதாரணமாக ஈஸியாக கிடைக்கிற உணவுகளில் இருக்கிற ஊட்டச்சத்தோட முக்கியத்தை பற்றியும் அடிக்கடி சொல்லுவாங்க. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள். உணவை வீணாக்கக்கூடாதுன்றதை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து ஏர்லி பேரண்டிங் குரூப் பற்றி பார்க்கலாம். அதாவது ஆரம்ப கால குழந்தை வளர்ப்பு. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 6 வயது வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதுதான் அவங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் இருக்கும். நம்ம கின்ஷிப் கேரில் ஆரம்ப கால பெற்றோர்களுக்கான வழிகாட்டல்களையும் குறிப்புகளையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக நாங்கள் தெரிவிச்சுட்டு வரோம்.
ஆரம்ப கால குழந்தை வளர்ப்பில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இதோட இந்த மாத பதிவுக்கான நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட நம்ம மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.